எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். அதாவது ஸ்டாரே வந்து விருச்சிகம் தான். ஏன்னா பாக்கியத்தில் வரக்கூடிய குரு முழு சுபராக, அதாவது தெய்வ அனுகிரகம் வந்து எப்படி நான் சும்மாலாம் கொடுக்க மாட்டேன், வந்துன்னா கூரையை பிச்சுட்டு கொடுக்குங்கிற மாதிரி குரு முழுக்க முழுக்க உங்கள் ராசி லக்னத்துக்கு பார்வை பலன் கொடுக்கும்போது நினச்ச காரியங்கள் கைகூடும். விருச்சிகத்துலேருந்து பஞ்சமஸ்தானத்தில் சனி, பாக்யஸ்தானத்தில் குரு. என்னென்னா குழந்தை பிறப்பு ஏற்படும், நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும், நிறைய பேருக்கு மறுமணம் ஆகும், நிறைய பேருக்கு வெளியூரில் சிட்டிசன்ஷிப் வாங்குவீங்க, நிறைய பேர் கோல்டன் வீசா வாங்குவாங்க. இப்போ இருக்கிற நிலமையெல்லாம் விட்டுருங்க, ஒரு 3 மாதம் இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் துபாயாக தான் இருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நிறைய பேருக்கு பிஆர் வாங்கக்கூடிய பிராப்தம், சில பேர் சிங்கப்பூர் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு, நிறைய பேருக்கு தொழில் நிறுவனங்கள் அமைக்கக்கூடிய பிராப்தம், சில பேருக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம், நிறைய பேருக்கு தொழில் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடைச்சல்கள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. சில பேர் டைரக்டராக நீங்கள் மாறுவீங்க, அதாவது கம்பெனி இருக்குது ஆனால் நான் பார்த்துக்கல, இப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு தெரியும். கௌரவமான பதவிகள், கௌரவமான விஷயங்கள், கோவில்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆன்மீகம், இந்த மாதிரி ரொம்ப அதிகமான நாட்டம் கொடுக்கும். பிரயாணம் செஞ்சுட்டே இருப்பீங்க, அடிக்கடி பிரயாணம், கடல் பிரயாணம், கப்பல் பிரயாணம், சில பேர் வண்டி வாகனங்கள், வேணால் பஸ்ஸில் ரொம்ப லாங் ட்ராவல் போகிறது. அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படும் பொழுது விருச்சிகராசி நண்பர்களுக்கு யோகத்தை கொடுக்கறது. ஸோ இந்த டைமில் என்னென்னா எல்லாரும் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய லைஃப்பில் மூட்டு பகுதி, அதே மாதிரி அடிவயிறு உஷ்ணம் சார்ந்த பகுதிகள், மலக்குடல் சம்மந்தப்பட்ட பகுதிகள் மட்டும்தான் பார்த்துக்கணும். அப்பாவுடைய ஹெல்த் பார்த்துக்கணும், மற்றபடி எந்த பாதிப்புமே கிடையாது. 100% உங்கள் கடன் எல்லாம் தீரப்போகுது. உங்களுக்கு கெட்ட காலம் முடிஞ்சுது, நல்ல காலம் ஆரம்பிச்சிடுது, எந்த விதமான கவலையும் இல்லை, எந்த விதமான பயமும் கிடையாது. மெயினாக நான் பார்க்குறது ஆண்கள் பெண்கள் இரு பாலருக்குமே பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். மெயினாக பசங்க நல்லா இருப்பாங்க, பசங்க போய் செட்டில் ஆவாங்க, பசங்கள் கல்யாணம் ஆகும், பசங்க வந்து புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்து அப்படி சந்தோஷப்படுவீங்க. எந்த ஒரு ஃபினான்ஷியல் பிளாக்கில் நீங்கள் பிளாக் ஆனீங்களோ அதிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. நிறைய பேருக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், நிறைய பேருக்கு பெரிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஈஸியாக மாறக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தெய்வ அனுகிரகம் அப்படி இருக்கும். எதாவது ட்ரை பண்ணனா என்ன பிரயோஜனம், லக்கு இல்லை, அதிர்ஷ்டம் இல்லை அப்படிம்பாங்க. இப்போ அதிர்ஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். பாக்கியத்தில் குரு வரும்போது, குரு பார்வை ராசி லக்னத்தில் மேலே விழுகும்போது பயங்கரமான அதிர்ஷ்டம், கொள்ளையாக அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், அங்கே போனால் திடீர்னு யாருமே இல்லை, நீங்கள் போங்கன்னாங்க, நான் போய் செலக்ட் ஆகிட்டேன் சார். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டுக்காக தான் நான் போனேன் சார், லாஸ்ட்டில் என் வாடா பரவாயில்ல எக்ஸாம் எழுதுறான்னா எக்ஸாம் எழுத நான் ஆர்பியில் செலக்ட் ஆகிட்டேன் சார். நிறைய பேர் எதிர்பாராமல் இப்படி நடக்கும். அந்த மாதிரி விருச்சிகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு பெரிய யோகம், கோடீஸ்வர யோகங்கிறது விருச்சிகத்துக்கு உண்டு. சனி குரு கன்ஜங்ஷன், குரு சனி கன்ஜங்ஷன் 100% உங்களால் 10 பேர் நல்லா இருப்பாங்களே தவிர உங்களால் கெட்டவன் எவனும் கிடையாது. சத்தியமாக உங்களுக்கு சூப்பராக இருக்குது, தைரியமாக இருக்கலாம். நான் சொல்லக்கூடியது என்ன, அன்னதானம் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. யாருக்காவது முடியல, பசியில் இருக்காங்கன்னா அன்னதானம் பண்ணுங்கள். ஒரு தாயாருடைய கோவிலில் அன்னதானத்துக்குன்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு பணம் கட்டுங்க. குலதெய்வத்தை கோயிலில் போய் நீங்கள் ஒரு பொங்கல் வச்சு, இல்லை உங்கள் வழிமுறைகள் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு நீங்கள் வந்து ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. அதுதான் 2026 ஏன்னா பராபவ ஆண்டிற்கான பெரிய யோகமாக உங்களுக்கு மாறும். தைரியமாக இருக்கலாம். இல்லை, விருச்சிகத்துக்கு வந்து துலாத்தை போலவே நம்ம பார்க்கலாம். துலாத்தை போலவே அப்படியே நம்ம எடுத்துக்க முடியாது, கிட்டத்தட்ட துலாத்தை போலவே நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் ரொட்டேஷன் லைஃப் தான் இருந்திருக்கும் இந்த 2 வருஷமாகவே. ஆமாம் சார், கையில் வாங்கினேன், பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை அப்படின்னு இந்த புதையல்னு ஒரு படத்தில் என்எஸ் கலைவாணர் ஒரு பாட்டு பாடுவார். பணத்தை எங்கே தேடுவேன், பணத்தை எங்கே தேடுவேன், இங்கே போயிட்டியா அங்கே போயிட்டியா, கஞ்சன் கையில் புகுந்து விட்டாயோ அப்படிங்கிற தேடல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறது, மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறது, மொத்தத்தையும் தூக்கி ரோட்டில் போடுறது. குழம்பின விருச்சிக ராசிக்கு எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு தெளிவு பிறந்துடும். தொழிலில் போய் நிதானமாக இதைத்தான் செய்ய போகிறேன் அப்படின்னு, அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஒன்றில் தான் இருக்கணும். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, 9 குதிரையை ஒருத்தர் ஓட்டலாம், 9 பேர் சேர்ந்து ஒரு குதிரையை ஓட்டினா என்ன ஆகும்? குழப்பம்தான் வரும். அந்த குழப்பம்தான் விருச்சிக ராசி நேயர்களுக்கு வெற்றியோ தோல்வியோ, வாழ்வோ சாவோ, என்ன நான் காப்பாற்றிக்கிறேன், இல்லை காஞ்சி கைத்தில் கருவாடா தொங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம்னாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 மாதத்துக்குள்ளவே
ஒரு சக்ஸஸ் வரக்கூடியலே இருக்கும். இவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து டைவர்சிஃபைடாக இருக்கும். என்ன காரணம்னா சந்திரன் நீச்சமாகக்கூடிய ராசி, சந்திரன் பலமிழந்து போகக்கூடிய ராசி தான் விருச்சிக ராசி. நீர் போகும் பாதைகள் பாதிக்கும். எது? கர்ப்பப்பை சார்ந்த கோளாறுகள் பெண்களாக இருந்தால், ஆண்களாக இருந்தால் யூரினரி ட்ராக்டில் இன்ஃபெக்ஷன் இருக்குது சார். வாட்டர்மிலன், பூசணிக்காய், தர்பூசணி இது அளவாக சாப்பிட்டே வரணும். அதே மாதிரி இந்த ராஜகுணம் அப்படிங்கிறது கொண்ட ராசி தான் விருச்சிக ராசி. தன் மனதுக்குள்ளேயே நான் சக்கரவர்த்தி, நான் கோட்டை கட்டி ஆள்கிறேன் அப்படிங்கிற நினப்பெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நம்ம போய் இதெல்லாம் செய்கிறதா, நம்ம போய் இதெல்லாம் கேட்குறதா அப்படின்னு. இது என்னென்னா, நல்லா தெரிஞ்சாலே 4 பேர்த்த கேட்கணும், அதிகமாக தெரிஞ்சால் 5 பேர்த்த கேட்கணும். இந்த சந்திரன் நீச்சமாகும் பொழுது கான்சன்ட்ரேஷன் அடி வாங்கிறது இல்லாமல் அடுத்தவங்க சொல் பேச்சையும் கேட்கக்கூடாதுங்கிற நிலைமையும் வந்துடும். ஏன்னா செவ்வாயும் ஆட்சி ஆகிறார் விருச்சிக ராசியில். இந்த செவ்வாய் ஆட்சி சந்திரன் நீச்சம் ஆகிறது தான் நீச்சபங்க ராஜயோகம். நம்ம பாரத பிரதமரும் இதே ராசி தான். இப்போ யுத்தத்துக்கான நிலைப்பாடு கேளுங்களேன், இந்தியா வந்து எப்போவுமே மத்தியமமாகவே இருக்கும், நடுநிலையாகவே இருக்கும். நாங்கள் அமைதியை விரும்புகிறோம், இந்த பக்கமும் நம்ம போக மாட்டோம், இந்த பக்கமும் போக மாட்டோம். இந்த பக்கம் அமெரிக்காவை விட்டு கொடுக்க முடியல, இந்த பக்கம் ரஷ்யாவோட சேரவும் முடியல. இதே நிலை தான் நமக்கு தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. நம்ம தேசமே அமெரிக்காவினுடைய பொருளாதார வளர்ச்சியும் அமெரிக்காவினுடைய சிஸ்டம்ஸையும் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதை போலவே இந்த விருச்சிக ராசி நிறைய விஷயங்களை டிபெண்ட் பண்ணி, அவர் செஞ்சுருவாருன்னு பார்த்தேன், இவர் செஞ்சுருவாருன்னு பார்த்தேன், மாமா கை தூக்கி விட்டுருவாருன்னு பார்த்தேன், இப்படி ரொட்டேஷனாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். அப்படி இல்லாமல் உங்களை மட்டும் நம்பி, என்னை மட்டும் நான் நம்புகிறேன் அப்படின்னு இருந்தாங்கன்னா அது நல்லது. வாழ்வோ சாவோ, வெற்றியோ தோல்வியோ, தோல்வி அடையாத மனிதன் கிடையாது, தோல்வி அடையாத ஆணும் கிடையாது, தோல்வி அடையாத பெண்ணும் கிடையாது. அந்த தோல்வி வரும்போது நம்ம எப்போ சஸ்டைன் ஆகிறோம். இப்போ மத்தியமமான தருணம் தான் விருச்சிக ராசிக்காக. அதாவது துலாத்துக்கு அடுத்தபடியான நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் ரொட்டேஷனுங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் தீர்க்கமான முடிவுங்கிறத இந்த பராபவ ஆண்டு நிச்சயம் கொடுத்துரும். அதே மாதிரி தாய் வழி உறவுகள், தாய் மாமனுடைய பிள்ளைகள், பங்காளி சண்டைகள் விருச்சிக ராசிக்கு கன்ஃபார்ம்டாக இருக்கும். பங்காளி சண்டைனா எது? அண்ணன் தம்பி சண்டை. அப்போ நம்ம பாரத பிரதமர் என்ன அண்ணன் தம்பி சண்டைக்கு போவார்னா, பாகிஸ்தானோட சின்ன சின்ன சண்டை, இந்த காஷ்மீர் பிரச்சனையில் போட்டு ஒரு வம்பிழுக்கிறது, இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து காணப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த ராசிக்கு பரிகாரம்னா என்ன சார்? இப்போது விருச்சிகத்துக்கு வந்து இந்த ஆதார் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, பால் கார்டு, ரேஷன் கார்டு, என்னென்ன கார்டு இருக்கோ இதில் ஒரு 2-3 கார்டாவது தொலைஞ்சு போயிடுமா? ஆமாம். இதை தேடிக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணணும்? பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் டிஜி லாக்கர்னு அந்த லாக்கர் சிஸ்டத்தை ஆன்லைனில் பதிவு பண்ணி வச்சுக்கணும். அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ட்ராவலில் போனாலும் சரி, வெளியில் போனாலும் சரி, அதை துளைக்கக்கூடிய பிராப்தம். அச்சோச்சோ விட்டேன், பஸ்லேயே அங்கே எடுத்து காட்டினேன், அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், ஹோட்டலில் சாப்பிடும்போது இருந்தேன், அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், அதோட போச்சுன்னா நம்மக்கிட்ட பேக்கப் இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படி ஒரு நிலைங்கிறது இருக்கும். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், ஓ கார்த்திகேயா உனக்கு எதுக்கியா இந்த வேலை, ஏயா இப்படி சொல்கிற அப்படின்னு. நான் சொன்னாலும் சொல்லாட்டியும், நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டியும், உங்கள் கார்டு ஒன்று கண்டிப்பாக அடுத்த 1 வருஷத்தில் காணா போகுங்கிறது தான் பலன். அது எப்போ நடக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. அதனால் டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ லிமிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி வச்சு விட்டு போகக்கூடாது. இன்றைக்கி அதுக்கான ஓடிபி சிஸ்டம்லாம் கரெக்டாக இருக்குது, நல்லது தான். ஈவன் ஏடிஎம் கார்டை கூட ஏடிஎம் சென்டர்லேயே விட்டுட்டு வரக்கூடிய ராசியில் விருச்சிக ராசி இருப்பாங்க. அப்போ ஏதோ ஒன்றுக்கு ஏடிஎம்க்கு போயிட்டு வராங்கல்ல வித்துட்டுறாங்களுக்கு, அந்த சந்தோஷம் விருச்சிகத்துக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் ஜோதிடர்கள் பலன் சொல்லும் போதே முருகப்பெருமான் அப்படின்றாங்க ஒன்றா. அப்படி இல்லை, செவ்வாயை மட்டுமே வச்சு அதை சொல்லிட்டு இருக்காங்க. திருப்பதி பெருமாளோட வழிபாடு, அங்கே ஆணாக இருந்தால் முடி காணிக்க கொடுக்குறதும், பெண்களாக இருந்தால் பூமுடி கொடுக்குறதும், அங்கே லட்டு வாங்கிட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு விநியோகம் செய்கிறதும் டெஃபினட்டாக பெரிய ரிசல்ட் கண்டிப்பாக கொடுத்துரும். அதுவும் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா இந்த சந்திரன் நீச்சத்தன்மையினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வரும். நீச்சம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, பலமிழந்து போகிறது தான் நீச்சம்னு அர்த்தம். ஓகே. இப்போது ஒரே தகவலை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வரேன். என்னென்னா, ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆண்டு பலன் பேசுகின்றவர்கள், வார பலன் பேசுகின்றவர்கள், அந்த ஒரு நாளில் எந்த கிரகம் எங்கே சஞ்சரிக்கிறதோ அதை வைத்து புதுசாக பேசிட்டு வருவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, மாற்றம் ஒன்றே மாறாது. சூரியன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேஷத்தில் இருப்பார், அடுத்த மாதம் இங்கே ஒரு ரிஷபத்துக்கு வருவார். சந்திரன் 2.25 நாள் ஒரு ராசியில் இருப்பார், மறுபடியும் 2 நாள் வேற ஒரு ராசிக்குள்ள போவார். அப்போது சுழற்சிகள் இருப்பாருங்க. அப்போ இன்றைக்கி எங்கே இருக்கார் சனி? இப்போ அதுதான் வரேன். இன்றைக்கி சனி எங்கே இருக்கார்? 4ஆம் இடத்தை விட்டு நகர்ந்துட்டார். 4ஆம் இடத்தை அர்த்தாஷ்டம சனியாக இருந்தவர் 10ஆம் பார்வையாக ராசியை பார்த்தார்.
பொதுவாக சனி வந்து ராசிக்குள் இருப்பதும் ராசியை பார்ப்பதுமே சங்கடமான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். முதல்ல ஒரு சின்ன தெளிவு என்னன்னா, ராசியை பார்த்து அவருடைய பார்வை நகர்ந்திருக்கிறது 5ஆம் இடத்திற்கு சனி பயிற்சியானதா. சனி பார்வை வந்து விடுபட்டுட்டாங்க. ஒரு சுபிட்சம் ஏற்பட்டிருக்கு. முதலில் இருந்த நெருக்கடி என்பது இப்போ இருக்காது. இன்னொரு நல்ல விஷயத்தை பார்க்கணும்னா, சனி பார்க்கின்ற இடம் 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்ற போது செய்து வருகின்ற தொழிலில் இருந்த தடைகள் விலகும். இப்போ பணம் அலைஞ்சிட்டு இருப்பீங்க, பேங்க்கில் கடன் கேட்டிருப்பீங்க, இல்லை பணம் கேட்டிருப்பீங்க, எதுவுமே கைக்கு வராது. ஒரு பொருளை கையில் வச்சுட்டு விற்க முடியாமல் தடுமாறிட்டு இருப்பீங்க. இப்போ எல்லா நிலைகளிலும் ஒரு மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் வரும். எந்த ரீதியிலாவது எதிர்பார்த்த பணம் உங்களுடைய கைக்கு வரும் நிச்சயமாக. இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னென்னா, 7ஆம் இடத்து குரு சனி பார்க்குறார். அப்போது இந்த நேரத்தில் அவசியமானது என்னென்னா, வாழ்க்கை துணையின் ஆலோசனை, வாழ்க்கை துணையின் ஆதரவு இருந்துவிட்டால் உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. இன்னும் 7ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கின்ற போது தவறான நண்பர்களும் இணைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தடமாறிடும். எல்லாமே நம்ம கிரக சஞ்சாரம், கிரக பார்வைகள், எந்த இடத்தை அவங்க பார்க்குறாங்க, அதை வச்சு தான் பேசிட்டு இருக்கோம். ஆச்சுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு பிறக்கின்ற போது 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து, குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது கொஞ்சம் சங்கடமான பலன் தான் கொடுக்கும். அதே நேரத்தில் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறாரு. 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற ராகுவையும் பார்க்குறாரு. இப்போ குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்குது. என்ன நிலைமை வந்தாலும் குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். முதல்ல 11ஆம் இடத்துல சனி பார்க்குறாரு. இந்த 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற போது பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், நிம்மதி இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும், அதான் முக்கியம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மே மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சி. அந்த குரு எங்கன்னா உச்சமாக போகிறார். 9ஆம் இடத்துல குரு. இத்தனை காலம் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக இந்த 9ஆம் இடத்து குரு விருச்சிக ராசினருக்கு இருப்பார்கள். அப்படி 5ஆம் பார்வை ராசி கிடைக்கும், 3ஆம் இடத்திற்கு கிடைக்கும், 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனி பகவானுக்கு கிடைக்கும். புரியுங்களா? பொதுவாக 9ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கின்ற போது எவருக்காக இருந்தாலும் அதுவரையில் அவங்களுக்கு கனவாக இருந்த விஷயம் போகிற ஒரு சொந்த இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, அதில் குடுத்தனம் போகிறது, புரியுங்களா, ஒரு வசதி வாய்ப்பு அதிகரித்துக் கொள்வது, செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வது, இது போன்ற விஷயங்கள்லாம் 9ஆம் இடத்துக்கு குரு கொடுப்பார். இப்போ குடும்பத்தில் நல்ல நிலையம் இருக்கும். அப்போ பிள்ளைகளுக்காக மேற்கொள்கின்ற முயற்சிகள், பிள்ளைகளுடைய உயர்கல்வி, பிள்ளைகளுடைய திருமணம், இல்லை திருமணம் செய்து கொடுத்த பிள்ளைகளுக்கும் எதை செய்யணுமோ அதை செய்ய வேண்டிய நிலை எல்லாவற்றையும் கொடுப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் 13ஆம் தேதி ராகு கேது பேச்சின் போது 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற ராகு 3ஆம் இடத்துக்கு வருவார். அப்போது நீங்கள் ஒரே கிரகத்தை மட்டும் வச்சு பார்க்காதீங்க, சொல்லுவது காரணம் அதுதான். அப்போது 3ஆம் இடத்துக்கு நவம்பர் 13ஆம் தேதி வருகின்ற ராகு அதன் பிறகு உங்களுடைய பலத்தை அதிகரிப்பார், முயற்சிகளை வெற்றியாக்குவார், சகாயங்களை மட்டுமே ஏற்படுத்தி கொடுப்பார். சனி பகவான் வீட்டில் சனி பகவானுடைய சாரத்தோடு வந்து உட்காராரு. எந்த வீட்டில் ராகு உட்காராரோ அந்த வீட்டுக்கு அதிபதியுடைய பலன் அவர் கிடைக்கும். புரியுங்களா? ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு கொஞ்சமாக இன்னும் தெளிவாக சொல்ல போயிடுவேன்னா, ஒரு ராசினருக்கு 3ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற காலங்களில் 120 நாட்கள் எந்த சங்கடங்களும் அவர்களுக்கு ஏற்படாது. மற்ற கிரகங்களால் ஏற்படுகின்ற பிரச்சனையிலிருந்து அவங்களால் வெளியில் வர முடியும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ சொல்கிறேன், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் கர்ம வினை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய், உனக்கு நல்ல நேரம் வரும், சங்கடங்கள் உன்னை விட்டு போகும். புரியுங்களா? சங்கடம் மட்டுமே நிரந்தரமானது கிடையாது. இந்த நாளினை மட்டுமே வைத்து நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடாது. விருச்சிக ராசி நிச்சயமாக இந்த ஆண்டு ஒரு யோகமான ஆண்டாக இருக்கும். பிற்பகுதி கண்டிப்பா நீங்க சொன்னதை வச்சு நிறைய பேர் கொஞ்சம் பிரீத் எடுத்து பார்க்கணும். உண்மை இது. புரியுங்களா? எங்க வேணா போய் காட்டுக்கிட்டோம், உண்மை இதுதான். 3ஆம் இடத்துக்கு ராகு வரப்போறாரு, புரியுங்களா? 9ஆம் இடத்துக்கு குரு வரப்போறாரு. இதுக்கு மேலே வேற என்ன இருக்கு? தைரியமா இருக்கலாம். விருச்சகத்துக்கு சூப்பருங்க. ஏன்னா விருச்சகத்துக்கு ஜாக்பாட் இந்த வருஷம். ஏன்னா குரு பகவான் இவங்கள 5ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். விருச்சகம் என்னென்னா, நிறைய ஏமாறும் லைஃப்பில் வந்து நிறைய ஏமாந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து எவ்வளவு என்னென்னலாம் விட்டாங்களோ அது எல்லாமே இப்போ அவங்களுக்கு கைக்கு கிடைக்கும். ஜாபில் ப்ரொமோஷனாக இருந்தாலும் சரி, மகப்பேறு இருந்தாலும் சரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 விருச்சகமாவது 3 பேரும் வீடு வாங்கிட்டாங்க. வீடு வாங்குறது, இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாத்துக்குமே டைம் சூப்பராக இருக்குது. இவங்களுக்கும் வண்டி ஓட்டுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். வண்டியெலாம் இவங்க தாராளமாக வாங்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் சூப்பராக இருக்குது. ஆஃபீஸ்லையும் எப்படின்னா, ஜென்ரலாக விருச்சகம்லாம் எப்படின்னா, ஆஃபீஸ் அதிகமாக ஏமாறுறது விருச்சகம். நல்லா உழைப்பாங்க,
கடைசி நேரத்தில் ப்ரொமோஷன் வேறு எங்கேயோ போயிடும். கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல பேர் கெட்டுடும், ஏதோ ஒரு இடத்துல கெட்டுடும். இந்த தடவை வந்து அவங்களுக்கு ப்ரமோஷனோ இல்லை சேலரி ஹைக்கோ மெயினாக நான் வந்து அப்ராடுன்னு சொல்கிறேன். அப்ராட்னா எல்லாரும் அப்ராடு போவாங்க இல்லை, அடுத்து அட்லீஸ்ட் வேறு ஸ்டேட்டுக்கு, வேறு ஊருக்கு, இல்லை வேறு பிரான்ச்சுக்காவது ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். அப்படி இல்லை எனக்கு கிடைக்கலாம், நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்கள். சில பேருக்கு அந்த கிரக நிலை மாறுறதுனால நீங்களே எஃபோர்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது வந்து அவர் நல்ல முன்னேற்றமாக தரும். இது ஒன்று. அடுத்து இவங்களுக்கும் கல்யாணத்துக்கு வந்து ரொம்ப டைம் நல்லாயிருக்கும். விருச்சகத்துக்கு கல்யாணத்துக்கு ரொம்ப நல்லா டைம் இருக்குது. விருச்சகம் வந்து அதிகமான லவ் பிரேக்கில் விருச்சகமும் ஒன்று. என்னென்னா இவங்க பாசக்காரங்க, ஆனால் வேர்டிங்ஸ் சில டைம் வந்து கொத்துற மாதிரி பேசுகிறாங்க. அது வந்து ஈகோ ட்ரிகர் ஆகிடும். ஆனால் இன்கேஸ் உங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தர் லவ்வர் 1 வருஷத்துக்கு மேலே உங்ககிட்ட தாக்கு பிடிச்சிட்டாங்கன்னா அவர் தான் உங்கள் ஆள். டக்குன்னு கல்யாணம் மாற்றிடுங்க. அதுக்கு பெஸ்ட்டான டைம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக பண்ணுவாங்க. பிஸ்னஸில் வந்து நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும். இவங்களுக்கு பாலிடிக்ஸ் பிடிக்காது, இவங்க பாலிடிக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய பாலிடிக்ஸ் நடக்கிற சூழ்நிலைகள் இருக்குது. அதுலேருந்து தள்ளி இருக்கிறது நல்லது. ஆனால் அதே சமயம் யார் தப்பு பண்ணான்றதை வாட்ச் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துட்டிங்கன்னாவே ஜெயிச்சிடலாம். மற்றபடி பிஸ்னஸில் இஷ்யூ இருந்தாலும் உங்கள் கையில் பணம் எப்போவுமே இருக்கும். எப்போவுமே உங்கள் கையில் பணம் இருக்கும். அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாலே ஜெயிச்சுக்கிட்டே வரலாம். பர்சனல் லைஃப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கான டைம், கல்யாணமோ இல்லை குடும்பத்தோடு வெளியூர் போகிறதோ, பர்சனலாக வீடு வாங்குறது, ஏன்னா பிஸ்னஸ்லேயும் பண்ணலாம், பர்சனலாக பண்ணலாம். பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த வருஷம் ஒரு சூப்பரான வருஷம் இவங்களுக்கு. ஓகே சார். இவங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்கள். இவங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, பிஸ்னஸில் யாரையும் நம்பி ஃபுல்லாக இறங்கிடாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், எனக்கு வேறு வழி இல்லை, நம்பித்தேன்னா ப்ராப்பராக அக்ரிமெண்ட் போட்டுக்கணும். நான் இவ்வளோ கொடுத்தேன், இவ்வளோ வாங்கினேன், இந்த அக்ரிமெண்ட் அவங்க ப்ராப்பராக போட்டுக்கிட்டாங்கன்னாவே ஜெயிச்சிட்டாங்க. இதை வீடாக இருந்தாலும் சரி, வெளியாக இருந்தாலும் சரி. சொந்த அண்ணன் தம்பிங்களே இருந்தால் கூட காசு விஷயம், சரிங்களா? அதனால் ப்ராப்பராக அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்கன்னா வீடோ பிஸ்னஸ் எதுவும் இருந்தாலும் இவங்க வந்து ஜெயிச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு இவங்க மெடிடேஷன் பண்ணுறது நல்லது. இது வந்து நீர் வீடு, ஆனால் செவ்வாய் வீடு. இவங்க மெடிடேஷன் நல்லா பண்ணுவாங்க. மெடிடேஷன் பண்ணுறீங்க, யோகா பண்ணுங்க, மெயின் எக்ஸசைஸ். செவ்வாய் வீடு இவங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக பிக்கப் ஆவாங்க. இவங்க எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா சூப்பர். கோவில்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்க இவங்களோட லைஃப் வந்து சூப்பராக முன்னேறும்.